வெல்கம் டு VNK Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் பொட்டேட்டோ சீஸ் எக் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி அது நல்லா வெந்ததும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அந்த முட்டையை உருளைக்கிழங்கோடு சேர்த்துலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து அதை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ 4 பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிக்கலாம். அதையும் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை உருளைக்கிழங்கோடு சேர்த்துலாம். உருளைக்கிழங்குல ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போட தேவையில்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை தட்டை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ சீஸ் சேர்க்கணும். நான் இந்த சீஸ் ஸ்லைசஸ் எடுத்து 3ஆக வச்சு கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சீஸ் பீஸ் எடுத்து இதுக்குள்ளே வச்சு நல்லா ரவுண்டாக பிடிச்சிடலாம். இதை இப்போ நம்ம எந்த ஷேப்லனாலும் செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ரெக்டாங்குலர் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி ஊற்றி அது கூட கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச உருளைக்கிழங்கை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை பிரெட் கிரம்ஸில் சேர்த்துடலாம். நல்லா மேலெல்லாம் தூவிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் சேர்த்துடலாம். இது கீழே நல்லா வெந்ததும் திருப்பிடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் எக் கட்லெட் ரெடி. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.